வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ 6வது மாதம் ஆரம்பம். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதம் வேற லெவல்ல வெற்றிகரமான ஒரு மாதமா அமைய வாழ்த்தி கொண்டு இந்த ஜூன் மாதத்துல 1வது வீடியோல ஆரம்பிப்போம், சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, வாங்க பேசலாம். ஸோ இந்த வீடியோல பேச போற விடயம் 2 ஸ்டார்ஸ். பிக் பாஸ் 6 தமிழோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 7 தமிழோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா கண்டிப்பா மணிச்சந்திரா அவர்கள். பொதுவா ஒருத்தருடைய வெற்றி, பிக் பாஸுக்குள்ள போற நபர்களோட வெற்றி அந்த 100 நாள்ல இல்ல, சத்தியமா இல்ல. அந்த 100 நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை ஆரம்பம். எப்படி உள்ளுக்குள்ள போறாங்களோ அதை விட வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில மேல மேல போறது, முன்னேறதா உண்மையான வெற்றி. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா சீசன் 6ல ஒன் உமன் ஆர்மியா பல வாய்களுக்கு பதிலடி கொடுத்தது. பல பேர், அதாவது ஜனனி திரும்ப அவங்க நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு பல பேர் நினைச்சு கொண்டு இருந்தாங்க. அத்தனை பேருக்கு அந்த பொண்ணு பதிலடி கொடுத்தது. பிக் பாஸ் விட்டு வெளியில வந்த உடனே அடுத்த நாள் ரிசல்ட் வருது, தளபதி படத்துல ஜனனி மேம் இருக்காங்க அப்படின்னு. அப்படி பல பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்தின் மூலம் அவங்கள வெறுத்தவர்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க. இப்ப நட்சத்திரமா ஜொலிக்கிறாங்க தமிழ் சினிமால. பிக் பாஸ் 7 தமிழ்ல 23 பேர் போனாலும் பிரதீப் அவர்கள் தான் 35வது நாள் வின்னர் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அங்க பிரதீப் இல்லை அப்படின்றபடியா மக்களுக்கு இந்த ஷோவை பிடிக்கல சீசன் 7. ஸோ அதுக்கப்புறம் மீதி நடந்த 75 நாட்கள்ல அந்த கம்ப்ளீட் பண்ண நபர்கள்ல அந்த 22 பேர் பிரதீப்பை விட்டு பிக் பாஸுக்கு அப்புறம் ஜொலித்து கொண்டிருக்கிற நபர்னா மணி அவர்கள் தான். அது ஒவ்வொரு நாளும் அவரை கொண்டாடுற மக்களோட அதிகரிப்பே பிரம்மாண்டமா இருக்கு. முக்கியமா நம்மளுடைய பிறந்த நாளை யாருன்னே தெரியாதவங்க கொண்டாடுறாங்க, கேக் கட் பண்றாங்க, உணவு கொடுக்குறாங்க. அப்படின்னு நடக்கிற சந்தர்ப்பங்களையே நம்ம எவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல், நம்ம பல விடயங்கள் அச்சீவ் பண்ணி கொண்டிருக்கோம், நல்லதுகள் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படின்ற அந்த வெற்றி நமக்கு காமிக்கப்படும். அது மணியவர்கள் விடயத்தில் நடந்திருக்கு. அதை பற்றி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் ஜனனி அவர்கள் சொன்னதை செஞ்சாங்க, அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழோட அப்டேட், சரிங்களா? ஸோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜனனி அவர்கள் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜனனி அவர்கள் இன்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது லிவ் ஆஸ் யூ திங்க், நீ நினைச்சது போல வாழு அப்படின்னு. இப்போ நம்ம பல பேர் வாழ்க்கையில நிறைய விடயங்கள் ஆசைப்பட்டிருப்போம். இப்போ என்னுடைய ஒரு ஆசை 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் நிறைவேறிச்சு. எனக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கணும்னு ஆசை. பட் லாஸ்ட் 3 இயர்ஸா அது வாங்குறதுக்கான காசு இருந்தும் அந்த காசு வேற சில விடயங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த வருடம் தான் வாங்கினேன், சரிங்களா? அப்போ நம்ம நினைச்சது அந்த டைம் நடக்காட்டியும் அதுக்கான எஃபெக்டை போட்டோம்னா அப்புறம் எப்பயும் எப்பாவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்றது தான். ஸோ ஜனனி அவர்களும் அப்படிதான். ஒரு ஃபோனில் அவங்களுடைய பேஷன் சினிமாக்குள்ளே வரணும், அவங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வரணும். வேறு நாட்டில் இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிறது திறமையும் ஒரு ஃபோனும். அப்போ அந்த ஃபோனில் ரீல் போட்டாங்க டிக்டாக்ல. அந்த ரீல்ஸ் அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோக்கள் போட்டாங்க. டிக்டாக்ல தான் அதிகமாக வீடியோக்கள் போட்டாங்க. அப்போ அந்த முகம், அவங்க டிக்டாக்ல போட்ட வீடியோக்கள், அந்த எக்ஸ்பிரஷன், ஒரு நிமிடத்துக்குள்ளேயே 10-15 எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. அவங்களோட பழைய ரீல்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பார்த்தா அது அவ்வளோ தூரம் ஒரு குட் வைப்ஸாக இருக்கும். ஒரு ஹீரோயினுக்கு தேவை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஸோ அப்போ அவங்கள்ட்ட அது வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதன் மூலமே பிக் பாஸ் டீம் யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்து அவங்களுடைய ஒர்க் பண்ண இடத்துக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட விருப்பத்தை கேட்டு அவங்கள வர வச்சாங்க. ஈவன் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு கஷ்டப்பட்டு எங்கே இந்தியாவில் நிற்கிறேன்னு தெரியாமல் ரெஃபரன்ஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டு அது பிக் பாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அவங்க எப்பயுமே சொல்றது என்ன அப்படின்னா, என்னுடைய 1வது படத்தில் ஹீரோயினா நான் நடிக்கக்குள்ள என்னுடைய அம்மாவை அந்த ஸ்டேஜில் வச்சு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவேன் பெருமை அப்படின்னு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இப்போ நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். அவங்க பாவிக்கிற ஃபோனில் குவாலிட்டி நல்லா இருக்காது அப்போ டிக்டாக் பண்ணுற டைமில். அப்போ பல தடைகளை தாண்டித்தான் அவங்க இந்த சோஷியல் மீடியாலேயே ஜொலிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த சோஷியல் மீடியா மூலம் பிக் பாஸுக்குள்ளே போய் பிக் பாஸில் போய் பல பெரிய நபர்களுக்கு அவங்களோட முகம் தெரிய அதுக்கப்புறம் சினிமாவில் சும்மா தளபதி படத்தில் போய் இப்போ 7-8 படங்கள் கைவசம் மொழி தாண்டி நடிக்கிறாங்க அப்படின்னா அது ஜனனி அவர்களுடைய திறமை, அந்த நல்ல மனசுக்கு கிடைச்ச வெற்றி.
அப்போ ஜனனி அவர்கள் பற்றி இந்த டாபிக் என்னது அப்படின்னா, அவங்க சொன்னாங்க ஒரு போஸ்ட் லிவ் ஆஸ் யூ திங்க் அப்படின்னு. ஸோ ஜனனி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று, கண்டிப்பாக என்னுடைய கனவு வாழ்க்கை, என்னோட ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமாக இன்னொரு வீடியோ, நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக எல்லா வீடியோக்களையும் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறது வழக்கம். ஸோ ஜனனி அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு முன்னுதாரணம் என்று பல தடவை சொல்லியிருக்கேன். அது இன்னொரு வீடியோ அவங்க போட்ட ஃபோட்டோலேயே இருக்குது. ஒரு டைமில் ஒரு 15,000 ரூபா 10,000 ரூபா ஃபோன் வாங்கியே கஷ்டம் திங்க் பண்ணவங்க, ஒரு வீடியோவுக்கு கூட ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோன் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க, இன்னைக்கு ஐஃபோன் ஓனர், ஐஃபோன் வாங்கியிருக்காங்க, பல பேருக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, பல பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, பல உதவிகளை விளக்கை செய்கிறது இடக்கைக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஜனனி அவர்கள் சிறந்த முன்னுதாரணம். ஒரு 21 வயது பொண்ணுக்கிட்ட இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிற இளைஞர்கள் மட்டுமில்லை, முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறவர்கள்லாம் ஜனனி அவர்களை ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டாலே வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். சரிங்களா? இப்போ இருக்கிற யுகம், இந்த காலகட்டம், இங்கே படித்தாதான் இல்லை வேற வேலைகளுக்கு போனாதான் உங்களால் வாழ்க்கையில் வாழ முடியும், ஆசைப்பட்டதில் வாங்க முடியும், ஜொலிக்க முடியும் அப்படின்னு இல்லை. இருக்கிற உங்களுக்கு படிக்கிற வசதி இல்லை, படிப்பு வரல இல்லை அப்படின்னா படிக்கிறதுக்கான உபகரணங்கள் வாங்க முடியல அப்படின்னா கூட உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நான் இதுவாக வரணும், நான் வந்து டான்ஸராக வரணும், நான் வந்து சினிமாவில் போகணும், பட் அதை வந்து எப்படி பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து கண்டினியூவாக வீடியோக்கள் போட அவங்களே உங்களுக்கு பே பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில், உங்களோட வளர்ச்சியை பொறுத்து. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த காலகட்டம் ஒரு பொக்கிசமானது. இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சின்றது ஒரு பொக்கிசம். நீங்கள் இதை பண்ணாதான் உங்களுக்கு வாழ்க்கை, நீங்கள் இப்படி படித்தாதான் இல்லை இங்கே போனாதான் உங்களுக்கு காசு உழைப்பு அப்படின்னு இல்லை. ஸோ அப்போ இளைஞர்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 10,000 ரூபா 15,000 ரூபா ஃபோனை வச்சே பல பேர் வந்து இப்போ முன்னுக்கு வர முடியுது. அதற்கு உதாரணம் ஜனனி அவர்கள். அப்போ பல இளைஞர்கள் இப்போ நல்ல ஃபோன் வச்சுருக்காங்க. அப்போ வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை, அதை வச்சு நம்ம எப்படி முன்னுக்கு போக முடியும் அப்படின்றது தான் முக்கியம். அதே நேரத்தில் பல பேரோட கனவுகள் சினிமாக்குள்ளே போகணும், அப்புறம் இந்த நடனம் ஆடல் பாடல் அப்படின்றதுக்குள்ளே போகணும் அப்படின்றது, அதுக்கான முதல் வழி உங்களோட கையிலேயே இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இது வந்து ஜனனி அவர்களுடைய ஒரு இது வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை பாடத்தை ஒரு முன்னுதாரணமாக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இந்த ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா 2020 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்குள்ள இந்தியா காசு 20,000 ரூபா ஃபோன் தான் பாவிச்சேன். இப்போ வந்து யூடியூப் மூலம் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ஃபோனான S23 அல்ட்ராவுக்கு ஓனராக இருக்கேன். சரிங்களா? ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றது மோஸ்ட் பவர்ஃபுல் திங். இப்போது அது வந்து நீங்கள் உங்களோட ஒரு உழைப்பை ஒரு விடயத்தில் விடாமுயற்சி இருந்தீங்கன்னா உங்களை உச்சத்தில் கொண்டு போகும். சரிங்களா? இது வந்து ஜூன் 1 அன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஜனனி மேம் சல்யூட். அடுத்தது நம்ம மணி மாஸ்டர் அவர்கள். மணி மாஸ்டரும் அப்படிதான், தன்னோட உழைப்பை நம்புறவர். அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி கஷ்டப்பட்டு இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு. கஷ்டப்படுறவன், தன்னை நம்புறவன், விடாமுயற்சியாக இருக்கிறவன் தோத்து போனா சரித்திரமே இல்லை. ஸோ மணி அவர்களுடைய வெற்றி எப்படின்னா, அவருடைய பிறந்த நாள் நேற்று. ஆஃப்டர் லாங் டைம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 3 கவின் அவர்களுடைய பிறந்த நாளை பல பேர் கொண்டாடினார்கள், அவ்வளோ ஃபேன் பேஸ். அதுக்கப்புறம் நடந்த பிக் பாஸ்ல இவன் ஆரி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு கூட அப்படி இல்லை. 16 கோடியில் வின் பண்ணவர், அவருக்கு கூட அப்படி இல்லை. ஸோ 4 வருடங்களுக்கு அப்புறம் பிக் பாஸ் போன ஒரு போட்டியாளரோட ஒரு பர்த்டேயை ஒரு 10 படம் ஹிட் கொடுத்த ஹீரோட ரசிகர்கள் கொண்டாடுறதை விட மிக அதிகமாக, முக்கியமாக பெண்கள் கொண்டாடினது அப்படின்னா, நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம் வந்து மணி அவர்களுடைய பர்த்டே பார்த்தேன். பல ஆசிரமங்கள், பல முதியோர் இல்லம், சிறுவர் இல்லங்களுக்கு உணவு கொடுத்தது, கேக் கட் பண்ணி கொண்டாடினது, ரோட்ல இருக்கிற கஷ்டப்பட்டவங்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு மணி மாஸ்டர் அவர்களுடைய அந்த போட்டோவை பதித்த சாப்பாட்டு பாசலை கொடுத்தது, ஆடைகள் வழங்கினது, இந்த சாக்லேட்டுகள், அப்புறம் குடிப்பதற்கு இளநிகள், கிட்டத்தட்ட 250 இளநிகள் கிட்ட வந்து மணி மாஸ்டருடைய பிறந்த நாள் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து விலங்குகள், நாய்கள், அதுகள் இருக்கிற இடங்கள் அந்த வச்சிருப்பாங்கல்ல ஒரு ஹோம் மாதிரி, அங்கே போய் வந்து உணவு கொடுத்தது அப்படின்னு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒருத்தருடைய ஃபேன்ஸ் வந்து ஒரு நபரோட பர்த்டே, பிக் பாஸ்க்குள்ள போன ஒரு போட்டியாளரோட பர்த்டே இப்படி பிரம்மாண்டமாக சந்தோஷமாக
கொண்டாடினது அப்படி என்பதை நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு மணி மாஸ்டர் அவர்கள் எவ்வளவு நல்ல உள்ளம் அப்படின்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால தான் இவ்வளவு உள்ளங்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கு. சிறப்பு, சந்தோஷமா இருந்துச்சு. மணி அவர்களது பிறந்த நாள் அன்றைக்கு பல பேரோட வயிறு நிரம்பி இருக்கு, மனசு நிரம்பி இருக்கு. இதுதான் உண்மையான பிறப்பு. சபாஷ். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மணி அவர்கள் அவங்களோட ரசிகர்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். பல பேர் டைட்டில் வின் பண்ணாலே லைவுக்கு வரமாட்டேன்றாங்க. ஆனா மணி அவர்கள் வந்து அவரோட ரசிகர்களுக்காக இன்று லைவ்ல வந்திருந்தாரு, ப்ராமிஸ் கூட பண்ணியிருந்தாரு. அது அவ்வளோ குட் வைஸ் மக்களே, சிறப்பாக இருந்துச்சு. இதை பற்றி இன்னொரு வீடியோ கூடிய சீக்கிரம் வரும் இன்று, அதில் நம்ம நிறைய பேசலாம். சரிங்களா? அகெயின் மணி மாஸ்டர் அண்ட் அவங்களுடைய ரசிகர்கள் சல்யூட். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழ் இந்த ஜூலை அப்படின்றாங்க, அப்போதான் அப்டேட் வரும்ன்றாங்க. அது அப்போ வரட்டும், நான் இப்பே சொல்லிக்கிறேன். பிக் பாஸ் 8 தமிழோட ஸ்டார்டிங் டேட்டு அக்டோபர் 6 இல்லை அப்படின்னா அக்டோபர் 13 இல்லைன்னா அக்டோபர் 20. இந்த 3 டேட்டில் ஒரு டேட் தான் பிக் பாஸ் 8 தமிழ் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஸ்டைலு. ஒரு விடயங்களை ஆரம்பிக்க பல மாதங்களுக்கு முதலே நம்ம சொல்லிடுவோம். இப்பயும் சொல்லிட்டோம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.